ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டோன்னே ஃபஸ்ட்டு சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்பொழுதும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் அப்புறம் எங்கேயும் பிளான் பண்ணுவோம். பட் இந்த டைம் சிஸ்டர் வீட்டில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழான்றனால கூப்பிட்டுருந்தாங்க. சரி அங்கே போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்பியிருந்தோம். அவங்களுக்குலாம் ரொம்ப குஷி. ஏன்னா என் ட்வின் சிஸ்டர் என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஜாலியாக எல்லாம் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. கோயிலுக்கு எடுத்த வீடியோ எல்லாமே லாங் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா 28 இயர்ஸ்க்கு அப்புறம் கொண்டாடுறதா தங்கச்சி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே 18 ஊர் அந்த மாதிரி சேர்ந்து இந்த திருவிழா கொண்டாடுறதா சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருதுலேயும் தேர் செலிப்ரேட் பண்ணி அதில் நிறைய அலங்காரம் பண்ணி அது திரௌபதி அம்மன் கோயில் சாமிக்கிட்ட வந்துட்டு அப்புறம் ஊர் சுற்றி மறுபடியும் இங்கே வரும்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துருச்சு. ஏன்னா நான் 1 வீக் அப்புறம் இங்கே எடிட் பண்ணுறதுனால எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. யாருக்காவது தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ எல்லாமே எடுத்து 1 வீக் ஆகுது. இப்போ தான் எனக்கு போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா என் குழந்தைங்க 2 பேருமே எடிட் பண்ண விடலை. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே தீபம் ஏற்றுறதுக்காக இடம் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தீபம் ஏற்றி நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. சாமிக்கு நிறைய அலங்காரம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் சாமி பூஜை பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. ஒரு சில சாமிங்கள்லாம் வெளில இன்னும் அலங்காரம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் பாதி இன்னும் அலங்காரத்தோடய நான் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். அங்கே வர கூட்டம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களை வச்சுட்டு அங்கே மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். இது பெருமாள் உள்ளே அது பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருந்துச்சு. அங்கே போய் பெருமாள் அலங்காரம் ஃபுல்லாக பார்த்துட்டு பெருமாள் கிட்டேயும் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. பெருமாள் வெளிப்பிரகாரம் சுற்றி அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போவே என் ஹஸ்பண்ட் நைட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் குழந்தைங்க மட்டும்தான் அங்கே பார்த்துட்டு இருந்தோம் அம்மா அப்பாவோடு சேர்ந்து. குட்டீஸ்லாம் ஒரே கொண்டாட்டம் டான்ஸு ஆடிட்டு இருந்தாங்க. அது இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். குட்டி பாப்பா முன்னாடிலேருந்தே பலூன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உள்ள சாமியெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். வந்தோடனே ஞாபகம் வச்சுட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பலூன் கேட்டாங்க, பலூன் வாங்கலை. அதுக்கு பதிலாக ஒரு கன் ஷூட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா ஸ்லேட் வாங்கிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது யூஸ் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க அதை கேட்கல. 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் தேர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அலங்காரம் முடிச்சுட்டு தேர் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் குழந்தைங்க வாங்கிட்டு இருந்த ஸ்லேட்டு கன்று அதெல்லாம் பிரித்து அவங்களே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க பாட்டுக்கு விளையாட்டோன்னு நான் இன்னும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எஃபெக்ட் வச்ச மாதிரிலாம் நான் தேர் இன்ன வரையும் பார்த்ததில்ல. அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு தேருமே. எல்லாமே நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். குழந்தைங்க ஒரு நிமிஷம் அந்த கால் நிற்கலை, டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க அங்கே பாட்டு ஓடிட்டு இருந்தனால. என் பெரிய பாப்பாவும் என்னோட ட்வின் சிஸ்டரோட பாப்பாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சரி அவங்க 2 பேரும் ரொம்ப ஜில்லாயிட்டாங்க. கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ குட்டி பாப்பாவும் என்னையும் சேர்த்துக்கோங்க சொல்கிறாங்க 2 பேரும். ஆனால் எப்பொழுதுமே சேர்த்துக்க மாட்டாங்க. 3 பேரும் டான்ஸ் ஆனது ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.